இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி கார் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் ராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் துப்பாக்கி குண்டுகள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்டதா என NIA விசாரணை தீவிரம். பீகார் தேர்தலில் உலக வங்கி நிதி 21,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டதாக புகார். நிதிஷ்குமார் தலைமையில் 20ஆம் தேதிக்குள் பதவியேற்பு விழா நடத்த ஏற்பாடுகள். லாலு பிரசாத் மகள் ரோகிணி அடுத்தடுத்து வெளியிடும் வலைதள பதிவுகளால் பரபரப்பு. தந்தைக்கு சிறுநீரக தானம் கொடுத்தது பற்றிய குற்றச்சாட்டால் குமுறல். வங்கக்கடலில் மெதுவாக நகர்ந்து வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. வணக்கம். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் இருந்து ராணுவத்தினர் மட்டுமே பயன்படுத்தும் துப்பாக்கி குண்டுகள் கிடைத்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே கடந்த 10ஆம் தேதி நடத்தப்பட்ட கார் குண்டு தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இச்சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் அல்லது வேறு நாடுகளைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதனிடையே கார் குண்டு வெடித்த இடத்தில் இருந்து 9 மில்லிமீட்டர் அளவுள்ள 3 துப்பாக்கி குண்டுகள் கிடைத்திருப்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவை ராணுவத்தினர் மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை என்பதால் சாதாரண நபர்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து டெல்லியில் சம்பவ இடத்தை சுற்றி பணியில் இருந்த அனைத்து பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசாரின் துப்பாக்கி குண்டுகள் சரிபார்க்கப்பட்டது. அவை அனைத்தும் சரியாக உள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் வெளிநாடுகளில் இருந்து அவற்றை இந்தியாவுக்குள் கொண்டு வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. எனினும் குண்டு வெடித்த இடத்தில் துப்பாக்கிகள் எதுவும் கண்டறியப்படவில்லை. இதனிடையே வெடித்து சிதறிய காரை டாக்டர் உமர் நபிதான் ஓட்டி வந்துள்ளார் என்பது தடயவியல் சோதனை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் தலைநகர் டெல்லியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள அல் ஃபலா பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து அவரே காரை ஓட்டி சென்ற காட்சிகளையும் NIA அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். தீவிரவாத செயல்களுக்கோ ஆபத்தான ரசாயனம் அல்லது வெடி மருந்துகளை பதுக்கவோ தங்கள் வளாகத்தில் இடம் அளிக்கப்படவில்லை என்று அந்த பல்கலைக்கழகம் ஏற்கனவே மறுப்பு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் அதன் வளாகத்தில் இருந்து டாக்டர் உமர் வெடிமருந்து நிரப்பிய காரை ஓட்டிச் செல்வது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஹவாலா நெட்வொர்க் மூலம் உமர் மற்றும் அவரது கூட்டாளிகளான முசாமில், ஷாஹின் ஆகியோருக்கு ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பு 20 லட்சம் ரூபாய் நிதி அனுப்பியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த பணத்தின் மூலம் அமோனியம் நைட்ரேட் உள்ளிட்ட வெடிப்பொருட்களை உமர் வாங்கியதாக கூறப்படுகிறது. காஷ்மீரில் உள்ள அவரது வீட்டில் வெடிப்பொருட்களை சோதிக்க தனி ஆய்வகம் வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. டெல்லி கார் குண்டு சம்பவம் தொடர்பாக இதுவரை 3 மருத்துவர்கள் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தெற்கு காஷ்மீரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வந்த ஹரியானாவை சேர்ந்த டாக்டர் பிரியங்கா சர்மா என்பவரையும் தீவிரவாத தடுப்பு போலீசார் இன்று கைது செய்தனர். அவரது செல்போன் மற்றும் சிம் கார்டுகள் தடயவியல் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. உலக வங்கி வழங்கிய 21,000 கோடி ரூபாயை பீகார் தேர்தலில் முறைகேடாக செலவழித்து பாஜக கூட்டணி வாக்குகளை பெற்றுள்ளதாக தேர்தல் வியூக வகுப்பாளரும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவருமான திரு பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 243 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 இடங்களில் வெற்றி பெற்றது. இதையடுத்து மீண்டும் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் புதிய அமைச்சரவை வரும் 19ஆம் தேதி அல்லது 20ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 6 MLAக்களுக்கு ஓர் அமைச்சர் பதவி என்ற விகிதத்தில் பாஜகவில் 15 அல்லது 16 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் 14 பேரும், திரு சிராக் பாஸ்வான் கட்சியிலிருந்து 3 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் உலக வங்கியின் 14,000 கோடி ரூபாய் நிதியை தேர்தலுக்காக திரு நிதிஷ்குமார் தவறாக பயன்படுத்தியதாகவும் வாக்குகளை பெறுவதற்காக தேர்தலுக்கு முன்பே 1.25 கோடி பெண்களுக்கு தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழ் அவை விநியோகிக்கப்பட்டதாகவும் திரு பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளார். தேர்தல் தேதி அறிவித்த பின்னரும் 7,000 கோடி ரூபாயை பெண் வாக்காளர்களுக்கு முறைகேடாக வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்பு கடந்த அக்டோபர் மாதம் 10 லட்சம் பெண்களின் வங்கிக் கணக்கில் தலா 10,000 ரூபாய் செலுத்தப்பட்டது. இதற்கு காங்கிரஸ், RJD உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி குறித்து பரிசீலிப்பதற்காக ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் பாட்னாவில் நாளை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் பங்கேற்க வேண்டும் என திரு தேஜஸ்வி யாதவ் உத்தரவிட்டுள்ளார். தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சி கட்டமைப்புகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பீகாரில் திரு லாலு பிரசாத் யாதவின் மகள் அவருக்கு சிறுநீரகம் தானம் கொடுத்தது பற்றி தனது சகோதரர் திரு தேஜஸ்விக்கு கேள்வி எழுப்பி அடுத்தடுத்து வெளியிட்டு வரும் பதிவுகள் அங்கு விவாதப் பொருளாக மாறியுள்ளன. திரு தேஜஸ்வி யாதவை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து பீகாரில் தேர்தலை சந்தித்த ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி தோல்வியடைந்த நிலையில் அது குறித்து திரு லாலுவின் மகள் திருமதி ரோகிணி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பி வருகிறார். அரசியலில் இருந்தும் திரு லாலுவின் குடும்பத்தில் இருந்தும் வெளியேறுவதாக நேற்று அறிவித்த அவர் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியின் தோல்விக்கான காரணம் குறித்து கேள்வி எழுப்பியதால் தன்னை திரு தேஜஸ்வியும் அவரது கூட்டாளிகளும் பிறந்த வீட்டில் இருந்தே வெளியேற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். अब ये जाकर के आप संजय, रमेश, तेजस्वी यादव से पूछिए, वही लोग निकाला है हमको परिवार से, क्योंकि रिस्पॉन्सिबिलिटी लेना नहीं है उनको. पूरा दुनिया बोल रहा है जो चाणक्य बनेगा तो चाणक्य से आप सवाल पूछिएगा. जब कार्यकर्ता चाणक्य से सवाल कर रहा है, पूरा देश दुनिया सवाल कर रहा है कि पार्टी का ये ऐसा हाल क्यों हुआ. अब जब संजय, रमेश इन लोग का नाम लीजिए तो आपको घर से निकाल दिया जाएगा, आपको बदनाम किया जाएगा, आपको गाली दिलवाया जाएगा, आपके ऊपर चप्पल उठा करके मारा जाएगा. திருமதி ரோகிணியின் அறிவிப்பு ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சி தொண்டர்களிடம் பேசு பொருளாக மாறியுள்ள நிலையில் அவர் அடுத்தடுத்து பல அதிரடி தகவல்களுடன் எக்ஸ் தளத்தில் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார். ஒரு மகள், ஒரு சகோதரி, ஒரு தாய் நேற்று அவமதிக்கப்பட்டு விட்டதாக கூறிய அவர் தம்மை செருப்பால் அடிக்க முயன்றதாகவும் கூறியுள்ளார். தாம் ஒருபோதும் சுயமரியாதையையும் உண்மையையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று கூறியுள்ள திருமதி ரோகிணி தாம் அனாதையாக விடப்பட்டுள்ளதாக குமுறலுடன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில் தாம் பணம் வாங்கிக் கொண்டே திரு லாலுவுக்கு சிறுநீரகம் தானம் செய்ததாக கூறுவதை மறுத்துள்ளார். தாம் அசுத்தமானவள் என்று கூறுவோர் தாம் கொடுத்த சிறுநீரகத்தையும் அசுத்தமானது என்று கூறுவார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சகோதரன் என்று ஒருவன் இருந்தால் தயவு செய்து சிறுநீரகத்தை தானம் செய்யாதீர்கள் என்று அனைத்து பெண்களிடமும் கேட்டுக்கொண்டுள்ள திருமதி ரோகிணி உங்கள் சகோதரனை சிறுநீரக தானம் செய்யுமாறு கூறுங்கள் என்று தெரிவித்துள்ளார். திரு லாலு குடும்பத்தில் வெடித்துள்ள சண்டையால் பீகார் மக்களிடம் பரபரப்பு நிலவுகிறது. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அவ்வப்போது மட்டுமே பெய்து வந்த வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைய தொடங்கியுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் திருவாரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான குடவாசல், கொரடாச்சேரி, ஐயம்பேட்டை, மணக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலை விட்டுவிட்டு கனமழை பெய்தது. இப்போ மழை பெய்யுறது விவசாயிகளுக்கு நல்ல சந்தோஷத்தை தான் அளிக்குது. இயற்கையான சூழலும் இருக்கு. இதே மழை தொடர்ந்து நீடிச்சா விவசாயிகளுக்கு கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்கும். இதுவரைன்னு காலையிலேருந்து சொன்னாங்க மழை லேசாக தான் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. இனிமே போக போக மழை எப்படி தீவிரம் அடையுதுங்கிறது தெரியல. மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், பூம்புகார் பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் சம்பா நெல் சாகுபடி பணிகளில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கும்பகோணம், தாராசுரம், சாக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. விடுமுறை தினம் என்பதால் அங்கு குவிந்த பயணிகள் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்தனர். வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்தது. இதனிடையே இலங்கைக்கு தென்மேற்கே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை மற்றும் புதுச்சேரியில் நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டத்திற்கு நாளை கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கையால் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னையில் நடைபெற்று வரும் முற்போக்கு புத்தக கண்காட்சியை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டார். திமுக இளைஞரணி சார்பில் 2 நாட்கள் கருத்தரங்கு நடைபெற்றதையொட்டி நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு வாரமாக புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் அரசியல், சமூகவியல், பெண்ணியம், சுற்றுச்சூழல், வரலாறு சார்ந்த புத்தகங்கள் 10,000க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. கடைசி நாளான இன்று நேரில் வருகை தந்த முதலமைச்சர் அனைத்து அரங்குகளுக்கும் சென்று பார்வையிட்டதுடன் புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ள புத்தகங்கள் மற்றும் அவற்றின் விற்பனை நிலவரம் குறித்து பதிப்பாளர்களிடம் கேட்டறிந்தார். புத்தக காட்சியில் குறிப்பிட்ட சில புத்தகங்களை முதலமைச்சர் ஆர்வத்துடன் வாங்கி சென்றார். இதையடுத்து 2 மணி நேரத்திற்கும் மேல் செலவிட்டு திராவிடம், கம்யூனிசம், பெண்ணியம், அம்பேத்கரியம் ஆகிய அணிவரிசையில் அமைந்த 50க்கும் மேற்பட்ட அரங்குகளை பார்வையிட்டு
வாசகர்கள் பதிப்பகத்தார்களுடன் உரையாடியது மன நிறைவை கொடுத்ததாக தமது எக்ஸ் வலைதள பதிவில் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் நாடாளுமன்ற உரைகளின் தொகுப்பான கேரி ஆன் பட் ரிமெம்பர் என்ற புத்தகம் இன்றைய மத்திய பாஜக ஆட்சியாளர்களுக்கும் பொருத்தமாக இருப்பதைக் கண்டு வியந்ததாகவும் புத்தக காட்சியில் 60க்கும் மேற்பட்ட புத்தகங்களை தாம் வாங்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். வாசிப்பை ஊக்குவிக்கும் விதமாக புத்தக காட்சியை நடத்திய திமுக இளைஞரணியின் அறிவு திருவிழா வரும் ஆண்டுகளிலும் தொடரட்டும் என்றும் முதலமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைச்சர் திரு சக்கரபாணி தொடங்கி வைத்த சாலை பணிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.பி. முனுசாமி மீண்டும் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஜூலை மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே பதிமடுகு ஊராட்சிக்கு உட்பட்ட கட்டாயம்பேடு கிராமத்தில் சுமார் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பணிகளுக்கு அமைச்சர் திரு சக்கரபாணி அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்திருந்தார். இந்நிலையில் அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கே.பி. முனுசாமி மீண்டும் அதே பகுதியில் சாலை பணிகளுக்கு பூமி பூஜை செய்துள்ளார். அவரது இந்த செயலை விமர்சிக்கும் வகையில் திமுகவினர் சார்பில் நூதன வரவேற்பு பேனர் வைக்கப்பட்டது. அதில் ஊரான் வீட்டு பிள்ளைக்கு சொந்தம் கொண்டாட வரும் அனைவரையும் வருக வருக என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பேனரை கண்டும் காணாமல் சென்ற திரு கே.பி. முனுசாமி அதிமுகவினருடன் சாலை பணிகளுக்கு பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்திருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். சபரிமலை ஐயப்பன் கோயில் வருடாந்திர மண்டல மற்றும் மகர பூஜைகளுக்காக நடை திறக்கப்பட்டது. இன்று முதல் தொடர்ந்து 44 நாட்களுக்கு மூலவர் ஐயப்பனுக்கு தீபம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். இதையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் குவிந்து வருகின்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக தாவேகா சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் கலந்து கொண்டார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று கோவையில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்களும் இளம் பெண்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். ஆர்எஸ்புரம் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பலரும் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினர். இதில் விளையாட்டுப் போட்டிகள் மட்டுமின்றி கராத்தே போன்ற தற்காப்பு பயிற்சி மற்றும் உடற்பயிற்சிகளும் அளிக்கப்பட்டதுடன் மருத்துவ பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாடு முழுவதும் ஆசிரியர் தகுதி தேர்வின் தாள் 2க்கான தேர்வு 1241 மையங்களில் நடைபெற்றது. பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு 3,73,438 தேர்வர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் 3,50,000 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். OMR முறையில் 150 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடைபெற்றது. டெட் தேர்வில் முதல் தாள் இடைநிலை ஆசிரியர்களுக்கும் 2ஆம் தாள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் நடத்தப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் இந்தியன் ஆயில் LPG முனையத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் இன்று 10வது நாளாக தொடர்கிறது. நிறுவனத்தில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 7ஆம் தேதி முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன் வாங்க அதிகாலை முதலே ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். வஞ்சிரம், சங்கரா, பாறை, கொடுவா, இறால், நண்டு உள்ளிட்ட மீன்களின் விலை கடந்த வாரத்தை விட இன்று சற்று உயர்ந்து விற்பனையானது. நாளை கார்த்திகை விரதம் தொடங்குவதால் பொதுமக்கள் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். கொடைக்கானல் கீழ்மலை பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினருடன் வனத்துறையினர் தொல்குடியினர் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது பழங்குடியின மக்கள் தங்களுடைய பாரம்பரிய இசை வாத்தியங்களை இசைக்க பெண்கள் பாரம்பரிய பாடலுடன் நடனமும் ஆடி மகிழ்ந்தனர். தொல்குடியினர் தினத்தை ஒட்டி அங்குள்ள பாரதிய அண்ணா நகரில் பல வகையான மரக்கன்றுகளையும் வனத்துறையினர் நட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் புதிய ரக பப்பாளி சாகுபடியால் இந்த ஆண்டு எதிர்பார்த்ததை விட கூடுதல் மகசூல் கிடைத்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். J15 ரக பப்பாளி பழங்கள் நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருப்பதால் விற்பனைக்கு அனுப்புவதும் எளிதாக இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இலங்கையில் மன்னார் இலுப்பை கடவை கடற்பரப்பில் ஒரே நேரத்தில் ஏராளமான டால்பின்கள் துள்ளி குதித்த காட்சி வைரலாக பரவி வருகிறது. பல ஆண்டுகளாக இந்த பகுதியில் மீன்பிடித்து வரும் தாங்கள் இவ்வாறு கூட்டம் கூட்டமாக டால்பின்கள் வருவதை பார்ப்பது இதுவே முதல் முறை என்று மீனவர்கள் பிரமிப்புடன் தெரிவித்தனர். மீனவர்களின் படகுகளை நெருங்கி வந்த டால்பின்கள் துள்ளி குதித்து விளையாடி அவர்களை மகிழ்வித்தன. கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி பெற்றது. கடந்த சனிக்கிழமை தொடங்கிய இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா 159 ரன்களும் இந்திய அணி 189 ரன்களும் சேர்த்து ஆட்டமிழந்தன.
30 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி இன்று 3ஆம் நாளில் 153 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதன் மூலம் 124 ரன்கள் சேர்த்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய இந்திய வீரர்கள் 93 ரன்களில் சுருண்டு ஏமாற்றமளித்து வெற்றியை அந்த அணிக்கு தாரை வார்த்தனர். இரு இன்னிங்ஸ்களிலும் 8 விக்கெட்டுகளை கைப்பற்றிய தென்னாப்பிரிக்க வீரர் சிமோன் ஹார்மர் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். விடுமுறை தினம் என்பதால் இன்று தங்கம் விலையில் மாற்றமில்லை. நேற்றைய விலைப்படியே ஒரு சவரன் 92,400 ரூபாயாகவும் 1 கிராம் 11,550 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 175 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு நடந்த இடத்திலிருந்து ராணுவத்தினர் மட்டுமே பயன்படுத்தும் துப்பாக்கி குண்டுகள் கிடைத்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உலக வங்கி வழங்கிய 21,000 கோடி ரூபாயை பீகார் தேர்தலில் முறைகேடாக செலவழித்து பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.